ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக் அப்படின்னு பார்க்குறீங்களா? எனக்காக அம்மா ஊர்லேருந்து ஒரு குட்டி கொரியர் பார்சல் அனுப்பியிருக்காங்க. அந்த பார்சலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எதுக்காக அங்கேருந்து கொரியர் பார்சல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, எப்பயுமே அம்மா என்னையா ஊர்லேருந்து ஒரு 3 months 4 months ஒன் டைம் திங்ஸ் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு என்னை பார்த்துட்டு திரும்பி ஊருக்கு போவாங்க. இந்த டைம் லாக்டவுன், அதுவும் இல்லாமல் கொரோனா டைம் அப்படிங்கிறனால எதுக்கு ட்ரெயின்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வேணாம் சொல்லிட்டேன். அதனால் எனக்கு திங்ஸ் வீட்டில் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. நமக்கு இங்கே கடையில் எல்லாமே லாக்டவுன் அப்படிங்கிறனால எல்லா ஷாப்புமே மூடி இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாக்டவுன். இந்த பார்சல் ஒரு 1 week முன்னாடியே வந்துருச்சு. அந்த டைம்லலாம் கடை க்ளோஸ் ஆகி தான் இருந்தது. அம்மாவுக்கு அங்கன்னா வில்லேஜ் அப்படிங்கிறதுனால ஏதாவது சந்து பொந்துலெல்லாம் குட்டி குட்டி கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து ஒரு சில ஐட்டம்ஸ், எனக்கு தேவையான ஐட்டம்ஸை வாங்கி பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களால வர முடியலை அப்படிங்கிறதுனால வாங்க என்னென்ன பொருள் அம்மா அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா சானிடைஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு கொடுத்துருக்காங்க, அனுப்பி விட்டுருக்காங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா ப்ரெட்டு. இது எங்கள் ஊரில் ஃபேமஸான ஒரு கடையில் உள்ள ப்ரெட்டு. ஆனால் அது அவங்க சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க. பாதி வீட்டில் இருந்ததே எனக்கு இங்கே கிடைக்காது அப்படிங்கிறனால அந்த பாதியை எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வத்தல், வெண்டைக்காய் வத்தல், வீட்டில் செஞ்ச வத்தல் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான பொருள். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிளகாய் பொடின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 விதமாக மிளகாய் பொடி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா ஓப்பன் பண்ண முடியலையே, இவ்வளோ டைட்டாக போட்டு விட்டுருக்காங்க. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதும் நான் சொன்னேன்ல, மிளகாய்த்தூள், குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் வீட்டிலையே அரைச்சி அம்மா கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. எப்பயுமே மிளகாய்த்தூள்லாம் நாங்கள் கடையிலலாம் வாங்க மாட்டோம், வீட்டிலையே அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். அது குழம்பு மிளகாய்த்தூளா. இந்த பிளாக் கலர் கவரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுவுமே மிளகாய்த்தூள் தான். இது சிக்கனுக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள். அதுவுமே தனியாக அரைச்சி அம்மா எனக்காக கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஒரு பார்சல் இருக்குது பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்சல். என்ன பார்சல்? நமக்கு கவர் வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியுது. ஸ்நாக்ஸ். அங்கே வீட்டு பக்கத்துலேயே சீவல், சேவு, மிச்சர் எல்லாமே செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி அம்மா எனக்காக அனுப்பியிருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி இல்லையா? என்ன தான் சென்னையில் சேவு, சீவல், மிச்சர்லாம் கிடைச்சாலுமே நம்ம வில்லேஜ் சைடு உள்ள டேஸ்ட் கண்டிப்பாக வரவே வராது. அதனால் அம்மா அங்கேருந்து வாங்கி அனுப்பியிருக்காங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தான் அம்மா கொரியர் பார்சல் போட்டு விட்டுருந்தாங்க. அவசர தேவைக்காக மட்டும்தான் போட்டு விட்டுருந்தாங்க. மற்றபடி நான் எல்லாமே நேரில் வரும்போது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் நானுமே. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.